தமிழ்நாடு வரலாறு காலம் தொட்டு படிப்படியோடு விளைந்த மண். ஐயன் திருவள்ளுவர் காலத்திலேயே அதை பாட்டியார் வாழ்ந்த காலம் தொட்டு இங்கே மதசார்பற்ற முற்போக்கு சிந்தனை இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டது. மதம் என்ற சொல்லே தமிழ்நாட்டில் கிடையாது, சமயம் என்கின்ற சொல்லுதான் இருந்தது. இன்றைக்கு கூட இந்து சமய அறநிலையத்துறைதான் இன்று இருக்கிறது. இந்து மத அறநிலையத்துறை என்று இங்கேயும் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறை என்றுதான் தமிழகத்தில் ஒரு துறை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், சீரக சிந்தாமணி, 18 கீழ் கணக்கு, இப்படி ஏராளமான சங்க இலக்கிய நூல்களில் இங்கேயும் மதம் சார்ந்த கருத்துக்கள் இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்டு அன்றைக்கு வாழ்ந்த நாகரிகம் என்பது இன்றைக்கு கீழடியிலே தோண்டி எடுக்கப்படுகிறது. அங்கேயும் மதம் என்கின்ற சொல் இல்லை, கடவுள் என்கின்ற வார்த்தை இல்லை, சாதி என்கின்ற கட்டமைப்பு இல்லை. கடவுளும் இல்லை, சாதியும் இல்லை, மதமும் இல்லை. அல்லது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளி நாகரிகம் உருவாக்கப்பட்ட போது, கண்டுபிடிக்கப்பட்ட போது, மொஹஞ்சதாரோ ஹராப்பா போன்ற பகுதிகளிலே பஞ்சாப் மாநிலத்தின் நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆராய்ச்சி செய்த போது அங்கேயும் திராவிட நாகரிகம் தான் என்பதை கண்டறிந்தார்கள். அங்கேயும் கடவுளும் இல்லை, மதமும் இல்லை, சாதியும் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை ஆய்வு செய்த போது இந்தியாவின் பூர்வ குடிமக்கள் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்கின்றார். அவர் ஆய்வு செய்யாத கடமை இல்லை, ஆய்வு செய்யாத பொருளே இல்லை. எல்லா துறைகளையும் ஆய்வு செய்த மிகப்பெரிய மாமேதை அறிவுச்சுடர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் தோன்றிய மதங்கள் பற்றி ஆய்வு செய்கின்றார். இங்கே கற்பிக்கப்பட்ட கடவுள்களை பற்றி ஆய்வு செய்கின்றார். மொழிகளை பற்றி ஆய்வு செய்கின்றார். பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தை பற்றி ஆய்வு செய்கின்றார். பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார உற்பத்தியை பற்றி ஆய்வு செய்கின்றார். இப்படி விவசாயத்தையும் ஆய்வு செய்கின்றார். தொழில் துறைகளை ஆய்வு செய்கின்றார். உலக நாடுகளுடைய அரசியல் வளர்ச்சியை ஆய்வு செய்கின்றார். மனித உரிமையை ஆய்வு செய்கின்றார். இப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆய்வு செய்யாத கடமை இல்லை, பொருளே இல்லை. அதன் அடிப்படையில் தான் அவர் இந்தியாவின் பூர்வ குடிமக்கள் யார் என்பதை ஆய்வு செய்த போது இந்தியாவின் பூர்வ குடிமக்கள் தெற்கிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள் என்ற கருத்தை பதிவு செய்கின்றார். அப்படி தெற்கிலிருந்து, தமிழ்நாட்டில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தவர்கள் நாகர்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்கின்றார். இந்தியாவின் பூர்வ குடிமக்கள் நாகர்கள் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்று ஆதாரங்களோடு பதிவு செய்கின்றார். அந்த நாகர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த இடத்தில அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தான் அந்த நாகர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியக்கூடாது. இந்தியாவின் பூர்வகுடி மக்கள் நாகர்கள். சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுளும் இல்லை. அவர்கள்தான் சிந்து சமவெளி நாகரிகத்திலே கண்டறியப்பட்ட திராவிடர்கள். அந்த நாகர்கள் தான் திராவிடர்கள், அவர்கள் தான் தமிழர்கள், அவர்கள் தான் ஆதிக்குடிகள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்டுபிடித்து சொன்னார். ஆனால் இடையில் வந்த ஆரியம் இந்த மண்ணிலே சாதியை விதைத்தது, வர்ணாசிரமத்தை உருவாக்கி கொடுத்தது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பித்தது, ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனி கூறுகளாக பிரித்து வைத்தது. அதற்கு எதிராக ஏராளமான தலைவர்கள் போராடினார்கள். ஏராளமான கருத்துக்கள் இங்கே விதைக்கப்பட்டன. சட்டம் உருவாக்கப்பட்டது. வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள், ஏராளமான சட்டங்களை உருவாக்கி கொடுத்தார்கள், மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனாலும் இன்று வரை ஏற்றத்தாழ்வு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. சாரிய கட்டமைப்பு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் நம்ம எல்லாம் தலைவர் செய்த மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அரும்பாடு பெற்று உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் தான்
காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களை அதிகாரத்தில் அமர்த்தியது, கல்வியை கொடுத்தது, வேலைவாய்ப்பை கொடுத்தது. உயர்சாதி இந்துக்களாக அறியப்படக்கூடிய பார்ப்பனர்கள் உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்திய இடத்தில் அனைத்து சாதிக்காரர்களையும் கொண்டு செலுத்தி அமர வைத்தது. ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் எந்த இடத்திலெல்லாம் ஆதிக்கம் செலுத்தினார்களோ, அதிகாரத்தை நிலைநாட்டினார்களோ, அந்த இடத்தில் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களும் காலங்காலமாக சமூக களத்தில், அரசியல் களத்தில், பொருளாதார களத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களும் அந்த இடத்துல கல்வி கற்றதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். இங்கே வைக்கக்கூடிய முக்கியத்துவம் அதே நிலைமைதான். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்குமே கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். அரசு துறையில் மிகப்பெரிய உயர் பதவியில் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சட்டம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சமூக களத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா சாதிகளுக்கும் நிகராக இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருகின்றார்கள், கல்வியிலே மேம்பட்டு வருகின்றார்கள், அரசு துறையில் உயர் பதவியில அமர்ந்து அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் சமமாக வாழக்கூடிய ஒரு மாற்றத்தை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை தகர்க்க வேண்டும், இதற்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றுதான் அவர்கள் சனாதன சக்திகள், RSS சங்க பரிவார கூட்டங்கள் தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்துத்துவா என்கின்ற அரசியல் மூலமாக மிகப்பெரிய சூழ்ச்சிகளை கையாண்டு இந்த மக்களை மீண்டும் மீண்டும் பிளவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். சமத்துவம் இங்கே உருவாக கூடாது, அரசியல் சமத்துவம் உருவாக கூடாது, சாதிகளின் சமூக சமத்துவம் இங்கே உருவாக கூடாது, எல்லா சமூக மக்களும் பொருளாதாரத்தில் சமமாக வந்துவிடக் கூடாது என்பதுதான் வர்ணாசிரமத்தின் அடிப்படை கோட்பாடு. அப்படிப்பட்ட வர்ணாசிரமத்தை வட இந்தியாவில் நிறுவி பல்வேறு மாநிலங்களிலே பாஜக ஆட்சியை பிடித்திருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவருடைய சம்பம் பலிக்கவில்லை. ஆகவேதான் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்டானது ஆட்சி அதிகாரத்தை குறுக்கு வழியில் அடைய வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை இந்த மண்ணிலே விளைக்க வேண்டும். மனம் சார்ந்த சாதி சார்ந்த பிரச்சனைகளை இங்கே உருவாக்க வேண்டும் என்றுதான் நீண்ட நெடுங்காலமாக RSSும் இந்து முன்னணியும் பாஜகவும் திட்டமிட்டு வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வட இந்தியாவில் ராமரை முன்னிறுத்தி பாபர் மசூதி இடித்து ரத யாத்திரை நடத்தி ரத்த கலரியை உண்டு பண்ணி குஜராத்தில் 2000 முஸ்லிம்களை வெட்டி சாய்த்து மிகப்பெரிய மதக்கலவர்களை உருவாக்கி இந்தி என்கின்ற வெளியை ஊட்டி அங்கே தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அவர்கள் மதவெறியை தூண்ட முடியவில்லை, சாதி மதங்களை மிகப்பெரிய உருவாக்க முடியவில்லை, இந்தி என்கின்ற வரியை திணிக்க முடியவில்லை. காரணம், தமிழ்நாடு பண்பட்ட மண். இங்கே எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அண்ணன் தம்பி உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான பாகுபாடு இல்லை. மதுரையில சித்திரை திருவிழாவா, இஸ்லாமியர்கள் சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீர்மோர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பழனிக்கு பாதயாத்திரை போகக்கூடிய முருகபக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாதங்களிலே கொப்புளம் வந்தால் அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவிற்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிவித்து செல்லக்கூடிய இந்துக்களுக்கு கேரள எல்லையில இஸ்லாமியர்கள் பணிவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இஸ்லாமியர்களுக்காவது இந்துக்கள் யாராவது மதம் சார்ந்த பணிவிடை செய்கின்றார்களா என்றால் இல்லை. ஆனால் அந்த அளவிற்கு தமிழ்நாடு நீண்ட காலமாக வரலாற்று காலம் தொட்டு ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய, சமயம் சார்ந்த நன்னறிகளை போதிக்கக்கூடிய,
அறம் சார்ந்த கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒரு பண்பட்ட மண்ணாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களையும் நாம் கைப்பற்றிவிட்டோம், தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியவில்லை என்கின்ற ஆனந்தத்தோடு இன்றைக்கு திருப்பரங்குன்ற முருகனை கையில் எடுத்திருக்கின்றார்கள். திருப்பரங்குன்ற முருகன் என்பவர் தமிழ்நாட்டில் அறுவடை வீடுகளில் ஒன்று. வேறு எந்த மாநிலத்திலும் முருகனுக்கு கோயில் கிடையாது. எச்ராஜாவுடைய சொந்த மாநிலம் பீகார். பீகாரிலே முருகன் என்றால் யாருக்குமே தெரியாது. பீகாரில் முருகன் என்றால் யாருக்குமே தெரியாது. முருகன் கோயில் இங்கே கிடையாது. முருகன் என்கின்ற பெயர் பீகார் மாநிலத்தில் யாருக்குமே வைக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் பீகாரிலே அவர்கள் வேறு கடவுளை வழங்குவார்கள். இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஒரே கடவுள் அல்லாஹ். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரே கடவுள் அல்லாஹ். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரே கடவுள் ஜீசஸ். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரே கடவுள் ஜீசஸ். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கு ஒரே கடவுள் மகான் புத்தர். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கு ஒரே கடவுள் மகான் புத்தர். ஆனால் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரே கடவுள் இருக்கின்றதா? இல்லையே. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வேறு கடவுள். ஊருக்கு ஒரு கிராமத்தில் 10 கடவுள், 10 கோயில். வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் ஏராளமான கோயில்கள். விநாயகருக்கு ஏராளமான விநாயகர் பெயர். சக்தி விநாயகர், அரசர் மரத்தடி விநாயகர், ரயிலடி விநாயகர் என்று விநாயகரையே தனித்தனியாக குறித்து வைத்து இப்படி ஒரே கடவுளும் கிடையாது, ஒரே மதமும் கிடையாது, அது கோட்பாடு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு வாசிப்பதற்கு, தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு பைபிள் இருக்கிறது, படிப்பதற்கு மறைநூல். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு படிப்பதற்கு குர்ஆன் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் இருக்கிறது. இந்துக்கள் படிப்பதற்கு எந்த மறைநூல் இருக்கிறது? பகவத்கீதையை படிக்க முடியுமா? எந்த இந்திய பகவத்கீதையை படிக்கின்றான்? பார்ப்பனர்கள் கூட பகவத்கீதையை படிப்பதில்லை. பார்ப்பனர்கள் கூட பகவத்கீதையை படிப்பதில்லை. என் சமூகத்தைச் சேர்ந்த படிக்காத பாமர மக்கள், கூலி வேலைக்கு செய்யக்கூடிய மக்கள் பகவத்கீதையை படிக்க முடியுமா? அது இந்துக்களை முறைப்படுத்துகின்ற, ஒழுங்குபடுத்துகின்ற, வழிநடத்துவதற்கு எந்த மறைநூலும் கிடையாது, எந்த மன்னரி நூலும் கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும். குடும்பம் இப்படித்தான் இயங்க வேண்டும். சமூகம் இப்படிதான் இயங்க வேண்டும். பொது அமைதி இப்படிதான் இயங்க வேண்டும். அரசு இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் இந்துக்களை முறைப்படுத்துகின்ற, ஒழுங்குபடுத்துகின்ற எந்த தத்துவம், கோட்பாடு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்துக்களை பிளவுபடுத்துகின்ற தத்துவம் இருக்கிறது. இந்தியா முழுவதற்கு 140 கோடி மக்களை தனித்தனி சாதியாக பிரித்தாளுவதற்கு கோட்பாடு இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. அதுதான் சனாதன தத்துவம், சனாதன கோட்பாடு. இணைப்பதற்கு எந்த கோரும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. இந்துக்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஒன்றுதான் என்று சொல்வதற்கு இந்து மதத்தில் எந்த தத்துவம், கோட்பாடு இதுவும் கிடையாது. ஆகவேதான் அவர்கள் சனாதனத்தின் ஆட்சியை மீண்டும் உருவாக்குவதற்கு, இந்துத்துவத்தின் மேலாதிக்கத்தை இந்த மண்ணிலே நிறுவதற்கு தொடர்ந்து மத வெறியை மட்டுமே அவர்கள் ஒரு ஆயுதமாக கையெழுத்து வருகின்றார்கள். வேறு எதுவும் தெரியாது. நாமெல்லாம் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிரானவர்கள், பௌத்தர்கள் நமக்கு எதிரானவர்கள், இவன் கீழ்சாதி, இவன் அதிகாரிகளுக்காக பிறவிக்கு உருவாக்கப்பட்டவன், இனிகளில் மட்டுமே இவன் செய்யக்கூடியவன் என்கின்ற கருத்தை மட்டுமே அவர்கள் விதைத்து விதைத்து அங்கே ஆட்சியை பிடித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் முருகனை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பரங்குன்றம் 2026 தேர்தலுக்கு அவர்கள் ஒரு கருவியாக கையாளுகிறார்கள். ஏகப்பட்ட சூழ்ச்சிகளை செய்வார்கள்.
1926 உயர்நீதிமன்ற தீர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயமும் உச்சி பிள்ளையார் கோயிலும் தர்காவும் அவரவர்களுக்கு சொந்தம் என்று 1926 உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த நாடு விடுதலை பெறுகின்ற போது 1947 அன்றைக்கு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. என்ன நிலைமை தொடர்கிறதோ, இந்துக்கள் எந்த வழிபாட்டை கடைபிடிக்கின்றார்களோ, இஸ்லாமியர்கள் எந்த வழிபாட்டை கடைபிடிக்கின்றார்களோ, கிறிஸ்தவர்கள் எந்த வழிபாட்டை கடைபிடிக்கின்றார்களோ, பௌத்தர்கள் எந்த வழிபாட்டு முறையை கடைபிடிக்கின்றார்களோ அது அப்படியே நீடிக்க வேண்டும் என்று 1947 சட்டம் உருவாக்கப்பட்டது. மத வழிபாட்டு உரிமை சட்டம் 1947 நாடு விடுதலை அடையும் போது. தமிழ்நாட்டில் இவர்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியவில்லை என்று தொடர்ந்து இன்றைக்கு கடவுள் நம்பிக்கையை ஒரு கருவியாக கையெழுத்திருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எந்த இடத்திலும் சூழ்ச்சி அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை அடைய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் எச் ராஜா 24 மணி நேரமும் திருமாவளவன் 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 என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆனந்தவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பதை போல எச் ராஜாவிற்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இதை விட்டால் ஒரு எதுவுமே தெரியாது. திமுக என்று கூட அவர்கள் வாயிலே விடுவதில்லை. அல்லது கடவுளுக்கு எதிராக 24 மணி நேரம் இயங்கக்கூடிய இந்துத்துவத்தை 24 மணி நேரம் விமர்சனம் செய்யக்கூடிய திராவிடர் கழகத்தை கூட அவர் தொடுவதே இல்லை. ஆசிரியர் வீரமணி அவர்களை கூட அவர் திட்டுவதில்லை, திமுகவை திட்டுவதில்லை. ஆனால் அவர் திட்டுவது ஒரே ஒரு சொல், திருமாவளவன். திருமாவளவன் தேச விரோதி என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். எச் ராஜா ஒருத்தர் போதும் பாஜகவை தோற்கடிப்பதற்கு. உண்மையிலேயே சொல்கின்ற பாஜக கட்சியை சேர்ந்தவர்களே, உங்கள் கட்சி வருகின்ற 2026 எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகின்றீர்களோ அத்தனை தொகுதிகளில் டெபாசிட் காலியாவதற்கு ஒரே ஒரு சொல் போதும், எச் ராஜா என்கின்ற சொல், அந்த பெயர் போதும். கடந்த காலத்தில் அவர் பேசிய அத்தனை கருத்துக்களும் இன்றைக்கு யூடியூபிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் பாஜகவை தோல்விக்கு அவரே காரணகர்த்தாக வருகின்றார். உண்மையிலேயே இந்துக்களை பாதுகாக்க வேண்டும், இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவை கடந்தும் எல்லா நாடுகளிலும் இந்து மதத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் இந்து மதத்திற்குள் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். இந்து மதம் அனைவருக்கும் பொதுவான மதமாக உருவாக்க வேண்டும். கோயில் என்பது அனைவருக்கும் பொதுவான சொத்தாக மாற்றப்பட வேண்டும். எந்த சாதியாக இருந்தாலும் கோயிலுக்குள் கருவறைக்குள் சென்று வழிபடுகின்ற உரிமையும், கருவறைக்குள் நின்று ஆகம உரிமைகளை படித்தவர்கள் அர்ச்சனாக உரிமைகளை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஆனால் பார்ப்பவர்கள் மட்டும்தான் எல்லா கோயில் கருவறையும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று உறுதியாக நிற்கின்றார்கள். இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் கூட கோயிலுக்கு நுழைய முடியாது. ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னர், சோழ மன்னர்கள், எந்த மன்னர்களும் கோயிலின் கருவறைக்குள் செல்ல முடியாது. அப்படிதான் அன்றைக்கு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். பழைய திரைப்படங்களில் கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு பெரிய கோயிலை காட்டுவாங்க, கருவறையில பூசாரி பூஜை செஞ்சுட்டு இருப்பாரு. கருவறைக்கு வெளியில மன்னர்கள் குடும்பம், சோழ மன்னரோ பாண்டிய மன்னரோ சாமி கும்பிடுவாங்க. அந்த கருவறைக்கு வெளியில கோபுரத்துக்கு இடையில ஒரு திறந்த வழி, அங்கதான் மக்கள் நின்று வணங்குவாங்க. ஆக இந்த மண்ணை ஆண்ட, நாட்டை ஆண்ட மன்னர்கள் கூட, சர்வ வல்லமை படைத்த, அதிகாரம் படைத்த மன்னர்கள் கூட கோயிலின் கருவறைக்குள் நுழைய முடியாது. அந்த அளவிற்கு மக்களிடையே இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகளை பயன்படுத்தி, கடவுள் நம்பிக்கைகளை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரத்தை தமிழ்நாட்டில் கூட அவர்களால் நுழைக்க முடியவில்லை. தமிழ்நாட்டின் பாதுகாப்பாளரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே மலையாள சக்திகளையும்
சாதியவாதி சக்திகளையும் தலைநீக்க விடாமல், அரசியல் களத்திலே அவர்கள் அதிகாரம் பெற்று விடாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து சமூக நீதி களத்தில் விடுதலை சிறுத்தைகள் முன்களத்தில் போராடி வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த மாபெரும் பேரியக்கம் தமிழ்நாட்டில் இல்லை என்றால், சமூக நீதி போராடி எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்கின்ற ஒரு பண்பாளர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறியிருக்கும். தமிழ்நாடு பீகாரை போன்று இருந்திருக்கும், தமிழ்நாடு குஜராத்தை போல இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை மாற்று கருத்து இல்லை. ஆகவேதான் இங்கே சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்த பாமக இன்றைக்கு அரசியல் களத்தில் இருந்து வீழ்த்தப்பட்டு விட்டது. தமிழ் எழுச்சி தமிழருடைய அரசியல் மொத்தையும் கடந்த காலத்தில் அவர் கையாண்ட அரசியல் களத்தில் அவர் கையாண்ட கூட்டணி முறையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம். ஆனால் காலை முன்னிறுத்தி சாதியத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்த பாமக இன்றைக்கு வீழ்த்தப்பட்டு விட்டது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து. அதே போன்றுதான் பலத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்துக்களோ ஒன்று கூடுங்கள், இங்கே இந்துக்களுடைய ஆட்சியை நிறுவனமோ, இஸ்லாமியர்களுடைய அதிகாரத்தை பறிப்போ, கிறிஸ்தவருடைய பள்ளி நிறுவனங்களை கல்லூரி நிறுவனங்களை இழுத்து மூடுவோம் என்று கூக்குரலிட்டு வருகின்ற மதவாதிகளை, பாஜக கூட்டணி கட்சிகளை, சங்க பரிவார் கூட்டங்களை இன்றைக்கு அரசியல் களத்திலே நாம் வீழ்த்திக் கொண்டு இருக்கின்றோம். 2014 தேர்தல் தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார். விடுதலை சிறுத்தைகளுக்கும் மோடிக்கும் தான் போட்டி என்றார். அதிமுக கூட நாம் எதிரியாக களத்திலே நிற்கவில்லை. தலைவர் சொன்னார் 2014 தேர்தலில் திருமாவளவனுக்கும் மோடிக்கும் தான் தமிழ்நாட்டிலே போட்டி என்றார். வெளிப்படையாக அறிவித்தார். அந்த போட்டி இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாஜகவுக்கும் சனாதனத்தை வீழ்த்துவதே, சனாதனத்தை வேரோடு வெட்டி சாய்ப்பதே, சனாதனத்தை அரசியல் களத்திலிருந்து விரட்டி இருப்பதே என்கின்ற குறிக்கோளோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கு நேரடியாக மோதக்கூடிய, களத்திலே நேரடியாக மோதக்கூடிய அரசியல் பகையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் களத்தில் பிசிகவா பாஜகவா என்கின்ற மாடல் தான் நடக்கப் போகிறது. திமுக கூட்டணியில் பிசிக இருந்தாலும் அந்த கூட்டணியில் எப்பேற்பட்டாவது பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது, அதற்கான தேர்தல் உத்திகளை விடுதலை சிறுத்தைகள் களத்தில் உறுதி செய்யும் என்கின்ற அந்த வேட்கையோடு நாம் களத்தில் சந்திக்க இருக்கின்றோம். அதே போன்று பாஜகவை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டாலும் ஒரு 10 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்ற வேண்டும், திருப்பரங்குன்ற மலையை அபகரிக்க வேண்டும், ஏராளமான மசூதிகளை இடித்து தகர்க்க வேண்டும், கிறிஸ்தவ நிறுவனங்களை இழுத்து மூட வேண்டும் என்கின்ற அந்த ஆனந்தத்தோடு அவர்கள் 2026 தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கின்றார்கள். ஆனால் மதவாதம் இங்கே ஈடுபடாது. இந்த போக்கை உணர்ந்துதான் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆனந்தத்தோடுதான் பெரும்பான்மை இந்துக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான், பெரும்பான்மை இந்துக்களுக்காக வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடுதான் தலைவர் எழுச்சி தமிழர்கள் இந்த நாடு முழுவதும் செவிர் கிடைக்கின்ற கோடானு கோடி மக்களை அரசியல்படுத்தி வருகின்றார். இந்த ஆபத்தை உணர்ந்துதான் 24 மணி நேரமும் எச் ராஜா பெருமாளவன் விடுதலை சிறுத்தைகள், பெருமாளவன் விடுதலை சிறுத்தைகள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். ஒரு கட்டத்தில் நம் மீது அவர்களை பரப்புகின்றார், ஒருமையில் பேசிக் கொண்டிருக்கின்றார், வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசு காவல்துறையே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் தலைவர் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடியவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விட்டு சென்ற இடத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றார். இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய 30 கோடி பட்டியல் சமூகத்தை வெளியேறக்கூடிய தகுதியும் திறமையும் அறிவும் ஆற்றல் பெற்ற
தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தலைவர் திருமாவளவன் அவர்களை, எழுச்சித்தமிழ் அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற, உங்கள் கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று அருமாறுபட்டு வெற்றி பெற வைக்கின்ற அந்த தகுதி படைத்த தலைவரை இழிவுபடுத்துவதை நீங்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. சூழ்நோட்டமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். எத்தனையோ வழக்குகள் சூழ்நோட்டமாக உயர் நீதிமன்றம் தன்னியமாக வந்து பதிவு செய்கின்றது. தலைவர் எழுச்சித்தமிழ் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர். ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவரை இழிவு செய்தால் தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி அரசு தானாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிற்கே தலைவரக்கூடிய இடத்தில் இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இந்த பேர் இயக்கத்திற்கு தலைவராக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அவர் பிறப்பின் அடிப்படையில் தலைவர் எழுச்சித்தமிழ் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், ஷெட்யூல்டு காஸ்ட், ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை இழிவுபடுத்துகின்ற போது யார் இழிவுபடுத்துகின்றார்களோ அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அரசு தானாக முன்வந்து பதிவு செய்ய வேண்டும். தாழ்த்தப்பட்டவருக்கான அந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு மாபெரும் தலைவர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை இழிவு செய்கின்ற போது சுமோட்டாவாக உயர் நீதிமன்றம் வழக்கு செய்வதற்கு ஆணையிட வேண்டும். இந்த நிலையிலிருந்துதான் நம்முடைய திருப்பரங்குன்ற ஒன்றிய செயலாளர் தம்பி முத்துக்குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் காவல்துறையில் புகார் அளித்திருக்கின்றார்கள். காவல்துறையே, தமிழ்நாடு அரசே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்களே சொல்லி இருக்கின்றீர்கள், தலைவர் எழுச்சித்தமிழர் அந்த திருமாவளுடைய 60வது மணி விழாவின் போது, திருமாவளவன் அவர்களே, இந்த முதலமைச்சர் நாற்காலியில் நான் அமர்வதற்கு நீங்கள் தான் காரணம் என்று நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சொன்னார். அவருடைய பெருந்தன்மைக்கு நாம் தலை வணங்குகின்றோம். அந்த இடத்திலிருந்து, அந்த நிலையிலிருந்து தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை ஒருமையில் பேசுகின்ற, இழிவுபடுத்துகின்ற எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்வதற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும். ஏனென்றால் தலைவர் எழுச்சித்தமிழர் மீது சுமத்தப்படுகின்ற இழிவு என்பதும் அவர்கள் என்பதும் ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்கள் மீதும் திணிக்கப்படுகின்ற இழிவு. ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவரை நீ கொச்சைப்படுத்தினால் நாடு முழுவதும் சிதறி கிடைக்கின்ற ஏறக்கூடிய 1.5 கோடி மக்களை நீ இழிவுபடுத்துகின்றாய் என்றுதான் அர்த்தம். இதிலிருந்து, இந்த நிலைப்பாட்டிலிருந்து காவல்துறை அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை முன்வைத்து தமிழ்நாடு அரசு, காவல்துறையே, திருப்பரங்குன்றம் காவல் நிலையமே உடனடியாக எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து மதுரை மாவட்டம் முழுவதும் இது போன்ற கண்டன கூட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, எச் ராஜா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று இந்த இடத்திற்கு வருகிறது. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்த்த கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்கள், மகளிர் அத்தனை பேருக்கு உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.